வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இந்த சேனல்ல என்சிஆர்டி எக்ஸசைஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளருடைய கொஸ்டின்ஸை ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரியுற மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். டெஃபினெட்லி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் போர்ட் எக்ஸாமினேஷன் as well as for preparation of entrance examination like NEET and JEE. Please subscribe and follow. சோர்ஸ் இருக்கு, ஸ்கிரீன் இருக்கு. ரெண்டு கடலுக்கு டிஸ்டன்ஸ் கேபிட்டல் டி ன்னு சொல்லுவோம். இப்போ நீ என்ன பண்றேன்னா இது சோர்ஸ், இங்க இமேஜ் கிடைச்சிருச்சு. இமேஜ் இப்போ லென்ஸ க்ளோசரா கொண்டு போவேன். ஆக்சுவலா நான் படிக்கிற காலத்துல இது எக்ஸ்பெரிமெண்டா இருந்துச்சு. இந்த லென்ஸை இங்க க்ளோசரா கொண்டு போயிருவேன். மேக்னிஃபைடு இருக்குமா, டிமினிஷ்ட் கிடைக்குமா? க்ளோசரா இருக்கப்போ u is less than 2r மேக்னிஃபைடு கிடைச்சோம். அடுத்து என்ன பண்ணுவேன்? டெலஸ்கோப்ப இந்த லென்ஸ இங்க கொண்டு வருவியா, அப்ப என்ன கிடைக்கும்? மறுபடியும் ஒரு இடத்துல டிமினிஷ். ஒரு பொசிஷன்ல மேக்னிஃபைட் கிடைச்சிரும், இன்னொரு பொசிஷன்ல டிமினிஷ் கிடைச்சிரும். அதான் இங்க சொல்லிருக்கான், your screen is placed 90 cm from an object. 90 cm from an object. The image of the object on the screen formed by the convex lens in different location. That means the lens in one position magnified image will be there, in another position diminished image will be there. The distance between these two positions is another small d is 20 cm. Then find out the focal length. நேரா இந்த ஃபார்முலா போடு, ஆன்சர் வரும். The focal length of the lens is 90 squared minus 20 squared divided by 4 into 20. Clear? அப்போ 81 followed by 20 minus 400 divided by 320. அப்போ இது 407,700 by 32 3,320. அப்போ 32 770 by 32 போடு. That will be the focal length. The answer is 21.38 வந்துருப்பாங்க. வந்துச்சா? ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த ஃபார்முலாவையும் நேரா மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய ரெண்டு ஃபார்முலா கொடுத்தேன். டெரைவே பண்ண வேண்டாம். இதெல்லாம் டைம் சேவ் பண்றதுக்கான ஃபார்முலாஸ். ஆர் யூ கிளியர்? படிச்சலாமா? நல்லா நோட் பண்ணி இந்த ரெண்டு ஃபார்முலாவையும். அப்போ டிஸ்டன்ஸ் d கொடுத்துட்டா வாட் வில் பி தி மேக்ஸிமம் ஃபோக்கல் லெங்த்னா அந்த ஃபார்முலா ஒன்னு இருக்கு, அதை வச்சுக்கோ. இது ரெண்டு இமேஜ் கிடைச்ச பொசிஷன் ஆஃப் த லென்ஸ் கொடுத்துட்டானா, ரெண்டு கிடைச்ச டிஸ்டன்ஸ் கொடுத்தா இந்த ஃபார்முலா வச்சு டைரக்டா ஃபோக்கல் லெங்த் கால்குலேட் பண்ணிடலாம்.